ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். மூன்றாம் பருவ பொது தொகுதி தேர்வு 2025 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தமிழ் மீடியம் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025 கொஷின் பேப்பர் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 10 இருக்குது. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்காணும் சொற்கள் சரியா தவறா பொறுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் கொஸ்டின் 10 × 2 20. சூரிய கிரகணம் என்றால் என்ன? சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? சுருள் விண்மீன் திரள் குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு வந்து கோடை காலங்கள் விளையாடும் போது அணிய ஏதுவான ஆடை எது, ஏன்? அதே மாதிரி எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? ஒரு முக்கியமான வினா. பட்டின் ஏதேனும் 3 பயன்பாட்டினை எழுதுக. பாராசூட் தயாரிக்க பட்டு இலைகள் எவ்வாறு உதவுகின்றது, ஏன்? வலது இசைவு என்பது என்ன? உரையினை நகர்த்த பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி ஷார்ட்கட்டை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 4 20. அன்றாட வாழ்வில் நீ காணும் ஒளியின் நேர்கோட்டு பண்பு நிகழ்வுகள் இரண்டினை கூறு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறு. குறிப்பு வரைக. விண்மீன் திரள். விண்மீன் திரள்களுடைய வகைகள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. புவிமைய மாதிரி என்றால் என்ன? பருத்தியினை உருவாக்கும் பல படிகளுடைய ரசாயன பெயர் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க படம். தீயணைக்கும் கருவிகள் எவ்வாறு செயல்படுகின்றன? குறிப்பு வரைக. ஆன்டிபைரிட்டிக்ஸ், ஆன்டிசெப்டிக் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.